ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கான ஒரு ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால வந்து துணியை வந்து அப்படியே கையோடு வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவுன்றனால அவங்க வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாக தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அந்த கேப்பில் நம்ம வந்து ஏதாவது வேலை பண்ணலாமே அப்படின்றதுக்காக நேத்திக்கு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கழட்டி போட்ட யூனிஃபார்ம்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணலான்னு சொல்லி வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஆனால் என்னோடய நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ணி போட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் சாரல் மழை வந்து விழ ஆரம்பிச்சிட்டு, கொஞ்சம் மழை கொஞ்சம் வெயில் இப்படிமா மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் வரும்போது சரி, ஓகே, துணியெல்லாம் கொஞ்சம் பெரட்டி போட்டுவேன், கொஞ்சம் 2 பக்கமும் கொஞ்சம் காயுமேன்றதுக்காக மாடியில் போயிட்டு துணியை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் பெரட்டி போட்டு வந்தேன். இட்லி ரைஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே அந்த பையோடையே வந்து வச்சுட்டேன். எனக்கு வந்து இட்லி ரைஸ் போடுறதுக்கு பாக்ஸ் எதுவும் இல்லைன்றதுனால கொஞ்சம் குறையிற வரைக்கும் அப்படியே வந்து வச்சுருந்தேன். இப்போ குறைஞ்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து இட்லிக்கு வந்து மாவாட்டலான்னு சொல்லி ரைஸ் வந்து ஊற வைக்க போகிறேன். இந்த ரைஸோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இட்லி ரைஸ் வந்து 4 கப் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு 1 கப் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்குவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தொளி உளுந்து தான் வந்து இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். முழு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கி கொஞ்சம் நல்லா காய போட்டு இதை வந்து மிஷினில் கொடுத்து திரிச்சு வந்து வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து வெள்ளை உளுந்தை வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்கள் காட்டிலே வந்து எங்களுக்கு தொளி உளுந்து வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதே வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸாவது வந்து நல்லா ஊறுனுச்சு அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். தொளி உளுந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மணி நேரமாவது ஊற விடணும். அப்போ தான் வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா பொங்கி வரும். இப்போ நல்லா வந்து 1க்கு 2 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஊறட்டும். இன்றைக்கி வந்து மதியம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரெடி பண்ணுறேன். ஏன்னா கிட்ஸ் வந்து காலையில் எழுந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டாக தான். அப்படிங்கிறப்போ காலையில் வந்து சத்து மாவு கூழ் வந்து காய்ச்சி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரை வந்து வாங்கி ஒரு 2 டேஸ் வந்து ஆயிடுச்சு. அதை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டு ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து மணத்தக்காளி பருப்பெல்லாம் போட்டு கீரை கடையல் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ்லேயே வந்து அல்சர் வந்து வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றுறதுக்கு மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றனால அடிக்கடி வந்து கொஞ்சம் நான் வந்து மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்குவேன். வாரத்தில் 2-3 தடவை அதை பொரியலாகவும் இல்லை கீரை குழம்பாகவும் பண்ணி அவளுக்கு வந்து கொடுத்துருவேன். நான் வந்து இன்றைக்கி குக்கர்லேயே வந்து கீரை கடையில் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் கீரை அண்ட் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு போட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். கீரையும் பாசிப்பருப்பையும் நல்லா தனித்தனியாக நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு சீரகம் அண்டு சின்ன வெங்காயம், தக்காளி, நான் வந்து காரத்துக்கு எதுவுமே வந்து போட மாட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டோட்டலாகவே காரம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றனால காரத்துக்கு எதுவும் போடாமல் தாளிப்பில் மட்டும் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துக்குவேன். அதனால் காரத்துக்கு நான் எதுவுமே வந்து போடலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் வந்து கீரை குழம்புக்கு யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குன்றனால சின்ன வெங்காயம், தக்காளி, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றத்தையும் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டோம் அப்படின்னா கீரையும் பருப்பும் சேர்ந்து எல்லாமே சூப்பராக வந்து வெந்து வந்துடும். இன்றைக்கி வந்து குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே வந்து இருக்குது. அதனால் வந்து மெதுவாகவே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து மற்ற டேஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வேலை பார்த்துட்ருப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்கலான்றதுக்காக ரொம்ப நிதானமாக தான் வந்து வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். அவளுக்கு வந்து கீரை குழம்புக்கு அப்படின்னாலே வந்து பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து கீரை வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அடம்பிடிப்பாங்க இல்லையா, அதனால் பொரியல் மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணி நான் வந்து ஊட்டி விட்டுருவேன். எப்போவுமே அப்படி தான். நான் ஒரு பிடிக்காத குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொரியலோ இல்லை கூட்டோ ஏதாவது ஒன்று பண்ணி நான் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திடுவேன். இன்றைக்கி வந்து அவள் கேட்ட மாதிரி வந்து பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, சாம்பார் பவுடர் போடும்போது இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து சிக்கன் 65 பவுடர்லாம் வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஒன்லி சாம்பார் பவுடர் மட்டுமே போட்டு ஃப்ரை பண்ணுவேன். அது வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு அது 2-3 பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தட்டி வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும், அதுக்காக தான். இதெல்லாம் சேர்த்துட்டு சாம்பார் பவுடர் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வெந்து வந்துடும். அது வந்து பருப்பு, சாம்பார் இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நான் வந்து சமைச்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா மீஷோவிலேருந்து நான் வந்து ஒரு டாப் வந்து
ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த குர்தா தான் இன்றைக்கி வந்து வந்திருந்துச்சு. இப்போ எல்லாருமே இந்த ஆர்கன்ஸா மெட்டீரியல் வந்து வாங்குறாங்க இல்லையா, அதில் வந்து போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். இன்றைக்கி வந்து வந்திருக்கு, எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்து வாங்கியிருந்தேன். இதை நீங்கள் வந்து நிறையா மற்றவங்களோட வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த டாப் வாங்கியிருக்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம். ஸோ நான் வந்து எனக்கு எம் சைஸ் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஆனால் பார்க்கும்போதே தெரியுது கை மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்றது எனக்கு தோணுது. நான் வந்து போட்டு பார்க்கலாம், ஜஸ்ட்டு பார்க்கும்போதே வந்து தெரியுது. அதே மாதிரி உடம்பு கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. போட்டு பார்த்தா தான் வந்து தெரியும். இதோட லிங்க் வேணால் நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். கீரை நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 4 விசில் வந்து விட்டு எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீரை கடையிற மத்து இருக்குல்லையா, அதை வச்சு லைட்டாக கடைஞ்சோம் அப்படின்னா கீரை வந்து மசிஞ்சிரும். குக்கரில் வைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வந்து கீரையும் பருப்பும் சேர்த்து நல்லாவே வந்து வெந்துடுச்சு. லைட்டாக மட்டும் தான் கடைஞ்சேன். அது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மேலே வந்து தேங்காய் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி கீரையில் வந்து ஊற்றிட்டாங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து தாளிக்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரையுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சூடாகவே வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டிடலான்றதுக்காக நான் வந்து பிளேட்டில் சாப்பாடு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு, நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்காக உளுந்து பருப்பெல்லாம் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி மாவு அரைச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடை ஊட்டி முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டேன்னா அப்புறம் ஃப்ரீ ஆகிடுவேன். அப்புறம் அந்த வேலையை பார்க்கலான்றதுக்காக வந்துட்டு மாவு அரைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்லேருந்து போட்டு பாருங்கள். இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா பொசு பொசுன்னு வரும். ஏன்னா நம்ம வந்து அதில் வந்துட்டு ஜவ்வரிசி வந்து சேர்க்குறோம் இல்லையா, அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து வரும். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தபடி உளுந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் ரைஸ் வந்து அரைப்பேன். அது என்னென்னு தெரில, அம்மா வந்து அப்படியே தான் வந்து அரைப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நானுமே வந்து அப்படியே வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து வராது, ரொம்ப ஹார்டாக தான் வந்து வரும். ஆனால் மாவு அரைக்க தான் அதோட பக்குவம் இதெல்லாம் வந்து தெரிய வந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வீட்டிலேயே வந்து மாவெல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்குவேன், கடையிலலாம் வந்து வாங்கவே மாட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி மாவு கொஞ்சம் எடுத்து வெளியில் வச்சுட்டு மீதம் உள்ள மாவு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மாவு அதுக்குள்ளே வந்து புளிச்சிடும். நான் எப்போவுமே மாவு அரைச்சது கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டு மற்ற மாவு அப்படியே வந்து உள்ளே வச்சுருவேன். அப்போ தான் வந்து எல்லா மாவும் வந்து புளிச்சு போகாமல் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த விலாக் வந்து இதோடு வந்து முடியுது. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குன்றதை நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.